இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு நாகரிக காலகட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை காலகட்டத்தோட புவியியல் அமைவிடம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கு. ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பஞ்சாப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வந்து விளங்குது. மோஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் சிந்து பாகிஸ்தான் அப்படின்ற ஒரே வகையான கண்டென்ட்டை கொடுத்திருக்காங்க. அவங்களோட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொசபடோமிய காலகட்டம் 3500 முதல் 2000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் 3300 முதல் 1900 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எகிப்திய நாகரிகம் 3100 முதல் 1100 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சீன நாகரிகம் 1700 முதல் 1122 வரைக்கும். இது கூட கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே நடைபெற்ற காலகட்டமாக சொல்றாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் மேஜர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு நாகரிக காலகட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நாகரிக காலகட்டத்துக்கு முன்பாக எந்தெந்த நாகரிகம் இருந்திருக்கும், இதற்கு முன்பாக அதிகமா இருந்தது, பல நாகரிகங்கள் இருந்துச்சா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதற்கு முன்னாலே வந்து கற்காலங்கள் இருந்துச்சு. பழைய கற்காலங்கள் இருந்துச்சு, இடைக்கற்காலம் இருந்துச்சு, புதிய கற்காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உலோக காலமாக அழைக்கப்படக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சு. புதிய காலகட்டத்துக்கு தாண்டி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்பு காலம் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடுவாங்க. ஏன் செம்பு காலம் குறிப்பிடுறாங்க? இது செம்புகள் அதிகமாக உபயோகப்படுத்தின காலகட்டமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் புதிய கற்காலத்தை ஏன் வந்து ஒரு நாகரிக காலகட்டம் தோன்றிய காலகட்டம் சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தில இருந்து சிந்து சமவெளி நாகரிக காலகட்ட மக்கள் வந்து வாழ்ந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. அதற்கு முன்பாக உலகிலேயே வந்து அதிகமாக, அதாவது என்னன்னா பழமை வாய்ந்த ஒரு நாகரிக காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொசபடோமிய நாகரிக காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மொசபடோமிய நாகரிக காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டம் என்பது இவங்களுக்கும் மொசபடோமிய நாகரிக காலகட்டத்துக்கு குறிக்கக்கூடிய அந்த வாணிப தொடர்பு அப்படின்றத குறிப்பிட்டாங்க. அதை தவிர்த்து அதற்கப்புறம் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நாகரிக காலம் அப்படின்னு சொல்லி எகிப்திய நாகரிக காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்னதான் சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கப்புறம் என்னது சீன நாகரிகம் அப்படின்ற மாதிரி எனது 6ஆம் வகுப்பு புத்தகத்தின் அடிப்படையில குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடிய அந்த நாகரிக காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது சிந்து என்ற நதிக்கரையை ஒட்டி ஆரம்பிக்கப்பட்ட நாகரிகம் என்பதால் அதை குறிப்பிடுறாங்க சிந்து சமவெளி நாகரிகம். இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு பேரை வச்சு ஏன் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிக காலகட்டம் அப்படின்றது சொல்றாங்க. ஏன் ஹரப்பா நாகரிக காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்ற மாதிரி ஹரப்பான்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா முதலாக இந்த நகரம் தான் கண்டறியப்படுச்சு. அதனால என்ன சொல்றாங்க, இந்த காலகட்டத்தை என்ன சொல்றாங்க, ஹரப்பா நாகரிக காலகட்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் இந்த 3 காலகட்டமாக பிரிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஹரப்பா, தொடக்க கால ஹரப்பா, அவங்கதான் என்னது அந்த காலகட்டத்துல வந்து முதலாக என்னது விவசாயம் சொல்லக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்ததாகவும், அதே மாதிரி ஒரே இடத்துல மக்கள் வந்து நிலையாக தங்கி அந்த வேலைப்பாடுகளை செய்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அதான் தொடக்க காலம். முதிர்ச்சி காலகட்டம் அப்படின்றதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதிர்ச்சி அடைந்தது. அதாவது அவங்க வந்து ஒரு இடத்துல நிலையா தங்கிட்டாங்க, இப்ப கட்டடங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து தங்களுக்கு தேவையான பெரும் குளிய குளங்கள், அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய செதுக்கு வேலைப்பாடுகள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செப்பு வேலைப்பாடுகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதான் முதிர்ச்சி அடைந்த காலங்கள். பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்திருந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து அழிந்திருக்கலாம், அல்லது ஆரோக்கிய படையெடுப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் எதில் வைக்கிறாங்க. இந்த காலகட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்கலாம், அதே மாதிரி இருந்தது புதைந்து போயிருக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சரியா? இதுல வந்து முதலாக இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலாக கண்டறிய ஒரு உதவிகரமாக இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1826ஆம் ஆண்டு சார்லஸ் மேசன் அப்படின்றவர் இடுபாடுகளை, அதாவது இந்தியாவில் காணப்படக்கூடிய இந்த இடுபாடுகளை காண்பதற்காக வந்தாரு. 1826 கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. 1826ஆம் ஆண்டு முதலாக இந்தியாவுக்கு இடிபாடுகளை காணப்பட்டவர் சார்லஸ் மேசன். அதுக்கப்புறம் வந்து 1831ஆம் ஆண்டு அம்ரின்ற இடத்துல வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வந்திருப்பாரு. இவர் வந்து என்னன்னா நில அளவையாளர் கிடையாது. அவருக்கும் இவருக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிஞர். அந்த அறிஞர் வந்து என்ன பண்றாரு, அம்ரிட் என்ற பகுதியை மேற்பார்வையிட்டாரு 1831ஆம் ஆண்டு அப்படின்றது தெளிவான வச்சுக்கிறார். அதை தவிர்த்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க அகழாராய்ச்சி மேற்கொண்டாங்க, எந்த காரணமா வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாகூர் டு முல்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்டவாளம், ரயில்வே தண்டவாளம் போடுறதுக்காக ஆங்கிலேயர் காலகட்டத்தில் நடைபெற்றுச்சு, வேலைப்பாடுகள் நடைபெற்று. அந்த வேலைப்பாடுகளின் அடிப்படையில் அங்க என்ன பண்றாங்க, தோண்டும் போது அந்த இருக்கக்கூடிய அந்த தண்டவாளம் போடுறதுக்காக தோண்டும் போது செங்கற் கற்கள் கிடைச்சிருக்கு, சுட்ட செங்கற் கற்கள் கிடைச்சிருக்கு. அந்த செங்கற் கற்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரயில்வே இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே அந்த தண்டவாளங்களுக்கு இடையில போகக்கூடிய அந்த ஜல்லிக்கல்லுக்கு பதிலாக இந்த கற்களை உபயோகப்படுத்தினாகவும் சொல்லப்படுது. அங்கதான் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நில அளவையாளர் ஒருத்தர் இருக்காரு. அந்த நில அளவையாளர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க ஒரு அடையாள குறியை கண்டறிந்தாகவும் சொல்லப்படுது. அதை தவிர்த்து 1853, 1856, 1875 காலகட்டம் வரைக்கும் இங்க வந்திருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அங்க அகழாராய்ச்சி மேற்கொண்டிருக்காருன்னு சொல்றாங்க. 3 முறை வந்திருக்காரு. 1853, 1856, 1875 காலகட்டம். இதை தவிர்த்து சர் ஜான் மார்ஷல் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவோட ஒரு மைல்கல்லையே அடைஞ்சிருச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு சென்றுச்சு. அதாவது அகழாராய்ச்சியும் சரி, இந்தியாவோட ஆராய்ச்சி நிலையும் சரி, மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போச்சு அப்படின்றத சொல்றாங்க. சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவரு, அதாவது இவர் எந்த அமைப்பின் தலைவராக இருந்தார், இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்தார், அதாவது இயக்குனராக இருந்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். யாரு? சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவரு. 1940ஆம் ஆண்டு ஒருவர் வந்திருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R.E.M. வீலர் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு, 1940ஆம் ஆண்டு வந்திருக்காரு. இங்க இந்தியாவில அகழாராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. அதை தவிர்த்து 1950ஆம் ஆண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம் இயல்பு அதிகப்படியா ஆச்சு அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. என்ன இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இயல்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் என்னது, அவங்களோட நில அளவுகள் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நிலப்பகுதிகள் எந்தெந்த பகுதியில இருக்கு, மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி அப்படின்ற மாதிரி பகுதிகளில் பறந்து காணப்படுறக்கு அதோட நில எல்லைகள் எது, அதே மாதிரி அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எது, அவங்க பொருளாதார உற்பத்திகள் எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி என்னன்னா விலங்குகளை எப்படி பழக்கப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் என்ன அவங்க பயன்படுத்திய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க உருவாக்குற 2 நகரங்கள், மிகப்பெரிய நகரங்கள் என்னென்ன அப்படின்ற நகரங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஹரப்பா பகுதி மேடான பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதியை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா புதையுண்ட நகரம், அதே மாதிரி என்னது இறந்தவர்களின் மேடு அப்படின்ற மாதிரி பல்வேறு பெயர்கள் வச்சிருக்காங்க. மோஞ்சதாரமே அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனா மோஞ்சதாரால பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் காணப்படுது அப்படின்றது சொல்லலாம். இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புவியியல் அமைவிடம் குடியிருப்புகளும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட புவியியல் அமைவிடம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை காலகட்டத்தோட புவியியல் அமைவிடம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கு. ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த நில அளவு அப்படின்றது சொல்லலாம். அதை தவிர்த்து இவங்களோட எல்லை பகுதிகள் எது இருக்கு அப்படின்ற விஷயத்த கரெக்டா சொல்றேன், பாத்துக்கோங்க. இது கண்டிப்பா எக்ஸாம்ல மாத்தி வச்சுக்கிட்டு கேட்டுருவாங்க. அதனால கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம்னா வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஹாட்டுகை அப்படின்ற இடப்பகுதி இடத்தை குறிப்பதாக சொல்றாங்க. ஏன் ஹாட்டுகை அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பகுதி எல்லை பகுதியாக அமைது. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹாட்டுகைன்றது எல்லை பகுதி. எந்த எல்லை பகுதி? வடக்கு எல்லை பகுதியாக விளங்குது அப்படின்றது தெரியணும். அதை தவிர்த்து பாகிஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்க ஜெண்டூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாட்க ஜெண்டூரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் மேற்கு பகுதியில பாகிஸ்தான்ல ஒரு பகுதி, பாகிஸ்தான் ஈரான் பகுதிக்கும் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சாட்க ஜெண்டூர் அப்படின்னு சொல்றாங்க. சக்க ஜெண்டூர் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கு. உத்தரப்பிரதேசம் தெரியும், மக்கள் தொகையில மிகப்பெரிய இந்த பெரிய மாநிலமாக விளங்கக்கூடியது இந்தியாவில. அதுதான் குறிப்பிடக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது என்னன்னா இவங்கதான் என்னது அந்த பல்வேறு வகையான இதை ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனா விளங்குறாங்க. அது என்ன அப்படின்ற விஷயத்த பாத்துக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆலம்கீர்பூர் அப்படின்ற ஒரு பகுதியை குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஆலம்கீர்பூர் அப்படின்ற ஒரு பகுதியை குறிப்பிடுறாங்க. கரும்புன்னு நினைக்கிறேன். கரும்புல முதலிடமாக இருக்கக்கூடியது என்னது உத்தரப்பிரதேசம் அப்படின்றத சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஆலம்பிர்பூர் அப்படின்ற பகுதி தான் அந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியின் எல்லையாக விளங்குது. அதுக்கப்புறம் தெற்கு பகுதி தைமதாபாத் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பகுதி, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மகாராஷ்டிரால. இது வந்து தெற்கு பகுதியின் எல்லை பகுதியாக விளங்குது. இதுதான் வந்து எதோட எல்லை பகுதி, மொத்த சிந்து பகுதியோட எல்லை பகுதியாக குறிப்பிடுறாங்க அப்படின்றது தெரியும். சரியா, இது தெளிவா நான் வச்சுக்கிறோம். சரியா, இதை தவிர்த்து இதுதான் வந்து புதுவிந்த நகரம் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க அப்படின்றது தெரியும். அதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல மட்டும்தான் அந்த பகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 5 6 வகையான பகுதிகள், அதாவது 7 8 வகையான பகுதிகளுக்கு மேல வந்து என்ன சொல்றாங்க, இது இந்தியாவிலையும் காணப்படுது, பாகிஸ்தான்லயும் காணப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம், ஹரப்பா எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னு சொல்லி பஞ்சாப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வந்து விளங்குது. மோஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் சிந்து பாகிஸ்தான் அப்படின்ற பகுதியில விளங்குது. தோலவிரா, லோக்கல், சக்கோட்டடா அப்படின்ற 3 பகுதியும் என்ன குஜராத் இந்தியாவில காணப்படுது. காலிபங்கன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ராஜஸ்தான் இந்தியாவில இருக்கக்கூடியது. பனவாலியை பொறுத்த வரைக்கும் ராகேக்கர் மற்றும் பனவாலி ரெண்டுமே எங்க இருக்கு, ஹரியானால இருக்கக்கூடியது. ராகேக்கரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மிகச்சிறந்த என்ன சொல்லலாம், ஹரியானால இருக்கக்கூடிய பகுதியில நெல்லை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு கடங்கு இருப்பதாகவும் குறிப்பிடுறாங்க. இதுல ராகேக்கர்ல பொறுத்த வரைக்கும். காலிபங்கனை பொறுத்த வரைக்கும் அங்கதான் வந்து என்னது எடுத்திருக்காங்க, ஒட்டகத்தின் வந்து அந்த திமிழ் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதை தவிர்த்து இது லோக்கலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பழமை வாய்ந்த என்னது இருக்கும், போர்ட் வந்து இருக்கிறதாக குறிப்பிட்டிருந்தாங்க. மோஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு, பெண் குளியல்களம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அங்க வந்து ஒரு நடனமாதுவின் சிலை இருந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அதை தவிர்த்து வந்து என்னன்னா அங்கேயே வந்து ஒரு புத்த பிக்ஷுவின் சிலை இருந்ததாகவும் அதுல வந்து பூ வேலைப்பாடுகள் நடந்ததாகவும் சொல்றாங்க. இது எல்லாமே எதுல காணப்படுது, இந்த மோஹஞ்சதாரோ பகுதியில காணப்படுது அப்படின்றது தெரியும். அதுல பெருங்குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் எதனால கட்டியிருக்காங்க, அது வந்து சிச்சம் செறிந்து சுண்ணாம்பு, அது மூலமாக அதுல எப்படி தண்ணி கொண்டு வருது வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டத்துலன்னா நம்ம வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலோ நம்ம கட்டலாம்னா அதுல வந்து எனக்கு லீக்கேஜ் ஆகிறது சிமெண்ட்டை வச்சு இதை வந்து ரெடி பண்ணி கட்டுறோம். அப்ப இல்லைன்னா டைல் வச்சு மூடி இது பண்ணி கட்டுறோம். அதுக்கு வந்து தண்ணீர் போகக்கூடிய ஒரு பகுதியாகவும் பைப் மூலமா வர்றோம். அதே மாதிரி தண்ணீர் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியாகவும் வச்சிருக்கோம். அந்த மாதிரியும் இருக்கு. அதே மாதிரிதான் பெருங்குடியிருப்பு குளத்துல வச்சிருந்திருக்காங்க. 4 புறமும் என்னன்னா படிக்கட்டுகள் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுகள் எல்லாமே படிக்கட்டுகள் பொறுத்தவரைக்கும் வடகிற்காக இருந்ததாக சொல்லப்படுது. அந்த வடகிற்காக இருந்த பகுதிகளுக்கு பக்கத்துல வந்து என்னன்னா இது துணி மாற்றும் அறை இருந்ததாகவும் சான்றுகள் இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதை தவிர்த்து இந்த இதுல வந்து என்னன்னா அதுல ஃபுல்லாவே என்னன்னா சுட்ட செங்கற்களாலும் சுதார செங்கற்களாலும் செஞ்சிருக்காங்க. சுண்ணாம்பு செறிந்த சுண்ணாம்புகளின் மூலமாக சிற்றம் செறிந்த சுண்ணாம்புகளால அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுல வந்து கிணற்றின் மூலமாக கிணற்றில் இருந்து வந்து தண்ணீர் வந்து உள்ள கொண்டு வரப்படுது, மறுபடியும் குளத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய இடமாகவும் காணப்படுவதாக சொல்றாங்க. இதுதான் வந்து என்னன்னா பெருங்குடியிருப்பு குலத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக விளங்குது. அதை தவிர்த்து பொருளாதார உற்பத்தி, இவங்களோட பொருளாதார ஸ்ட்ரென்த் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கோதுமை, பார்லி, அவரை, கொண்டைக்கடலை, எள்ளு, தானிய வகைகள் இது எல்லாமே பயன்படுத்தினாங்க. என்னன்னா எதுக்கு பயன்படுத்தினாங்க, உணவுக்கும் பயன்படுத்தினாங்க, அதை விளைவிக்கவும் பயன்படுத்தினாங்க, அதை விற்பனை செய்யவும் பயன்படுத்தினாங்க அப்படின்றத சொல்லலாம். இவங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண்டமாற்று முறை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆமா பண்டமாற்று முறை இருந்திருக்கலாம். ஆனா அது வந்து என்ன பானைகளோ இதுவோ இருந்துச்சு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பணங்களோ எதுவுமே இல்லை. இவங்களோட எழுத்து முறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு யூகிக்க முடியாத எழுத்து முறையாகவும் சொல்றாங்க, சித்திர வடிவ எழுத்து முறையாகவும் சொல்றாங்க. அதுல வந்து அவங்களோட எழுத்து முறை அதனால வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகவும் எழுதுனதாக சொல்றாங்க. இதுதான் வந்து அவங்களோட எழுத்து முறையும் இருந்திருக்கு. அதை தவிர்த்து இவங்க வந்து இரட்டை பயிர்கள் முறையை வந்து பயன்படுத்திருக்காங்க. இரட்டை பயிர்கள் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரட்டை பயிர்கள்னா ஒரு இடம் வந்து விவசாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் என்ன பண்றாங்க, அதை உழுது மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் விதைப்பாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றது இரட்டை பயிர்கள் முறை. ஒரு வருடத்துக்கு 2 முறை 3 முறை வந்து என்ன பண்ணுவாங்க, பயிர்கள் முறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் இரட்டை பயிர்கள் முறை. அதே மாதிரி அரித்து எழுத்து சாகுபடி முறையும் இருக்கு. அதாவது என்னன்னா கரும்பு எடுத்துக்கிட்டோம்னா கரும்பு வந்து வெட்டிட்டு
என்ன பண்ணுவாங்க, அதோட தோகையை வந்து கீழே போட்டு போவாங்க. கீழே போட்டோம்னா அந்த தோகையை எல்லாம் மொத்தமா வச்சு எரிச்சு விட்டுவாங்க. எரிச்சு விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, உழுவுவாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த தோகையில இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே மண்ணுக்குள்ள சாரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, அந்த ஹைட்ரஜன் கண்டென்ட்க்கு உபயோகப்படும் அப்படின்றத சொல்றோம். சரியா? அதுதான் வந்து யூரியாக்குள்ள வந்து இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் சொல்லுவாங்க. என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய யூரியா, நைட்ரஜன், யூரியா என்று சொல்லக்கூடியது நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்ற 3 விதமான இது இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றாங்க, அந்த கரும்பின் தோகையை வைத்து பயன்படுத்துறதாக சொல்றாங்க. அதுதான் வந்து பொருளாதார உற்பத்தியை குறிப்பிடுது. அதை தவிர்த்து விலங்குகளை பழக்கப்படுத்தல் முறை இருந்துச்சு இவங்களோட காலத்துல. என்னென்ன விலங்குகள் வச்சிருந்தாங்க, செம்பரியாடு வச்சிருந்திருக்காங்க, வெள்ளாடு வச்சிருந்திருக்காங்க, கோழி இருந்திருக்கு, எருமை இருந்திருக்கு, பன்றி இருக்கு, யானை இருந்திருக்கு, எல்லாமே பழக்கப்படுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாத விலங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது இல்ல, குதிரையின் பயனை பத்தி தெரியாது. அதே மாதிரி இவங்களோட காலகட்டத்தில் இருந்த மாடுகளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செபு அப்படின்ற மாடினம் வந்து இருந்திருக்கு, பழக்கப்படுத்திருக்காங்க. அதை தவிர்த்து இவங்க பயன்படுத்தின பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சங்கு பயன்படுத்திருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாகேஸ்வர், பாலக்காடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்திருக்கு. வைடூரியத்தை பொறுத்த வரைக்கும் காட்டுகை அப்படின்ற பகுதியில இருந்திருக்கு, ஆப்கானிஸ்தான் பகுதி. கார்னிலியன் அப்படின்ற ஒரு மணி வகை இது. அந்த கார்னிலியன்றது லோக்கல்ன்ற பகுதியில வந்து காணப்படுது. லோக்கல்னா என்னது, நம்மளோட கப்பல் கட்டுத்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பழமையான போர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சிட்டைடு அப்படின்னா என்னன்னா, இது ஒரு வகையான கற்கள், பளிங்கு கற்கள் அப்படின்றது சொல்லலாம், பளிங்கு கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்னன்னா தெற்கு ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. செம்புவை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான், ஓமன்ல கிடைக்கிறதாக சொல்றாங்க. இது இந்த பகுதியில பூரா என்னென்ன கிடைச்சிருக்கு, இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஏன்னா இதுல வந்து ஆல்ரெடி மாத்தி மாத்தி கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முறைகள் இருந்திருக்கு. இதுல வந்து முதலாக கண்டறியப்பட்ட நகரம் வந்து ஹரப்பா நகரம். அது எந்த ஆண்டு கண்டறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி 1921ஆம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கண்டறிஞ்சாத காட்டிலும் வந்து என்னன்னா வெளிக்காட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1922ஆம் ஆண்டு மொஹஞ்சதாரோ வந்து கண்டறியப்பட்டதா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்ப 2 ஆண்டுகள் மட்டும் என்னது முக்கியமான ஆண்டுகளாக சொல்றாங்க. இதை யார் கண்டறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயாராம் சாகினி அப்படிங்கிறது தயாராம் சாகினி அப்படின்றவரு கண்டெடுத்திருப்பாரு. இதை பொறுத்த வரைக்கும் ஆர்.டி. பானர்ஜி, சரியா, இந்த 2 அறிஞர்கள் வந்து அகலாராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய அறிஞர்களும் என்ன இருக்காங்க, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்களை கண்டறிந்திருக்காங்க. இவங்களோட இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சட்ட வடிவில் காணப்பட்டிருக்கு. என்ன காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட நகர அமைப்பு முறைகள், அவங்களோட தெருக்கள் எல்லாமே என்னன்னா சட்ட வடிவில் காணப்பட்டதாகவும் சொல்றாங்க. இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் அமையப்பட்ட ஒரு கட்டிடங்கள் இருந்திருக்கு அவங்களோட கட்டிடங்கள். அதை தவிர்த்து என்னன்னா இது எக்ஸாம்பிளா சொல்ல போனோம்னா நம்மளோட இந்த இது பார்த்திருப்பீங்க, சோட்டா பீம்ன்ற ஒரு இது பார்த்திருப்பீங்க கார்ட்டூன். அந்த கார்ட்டூன்ல காட்டுற மாதிரியே என்ன பண்ணிருப்பாங்க, மலை மேல இருக்கக்கூடிய பகுதியை பூரா என்ன இருந்திருக்கும், இது மாளிகைகள் இருந்திருக்கும். அந்த மாளிகையில யார் இருப்பாங்க, அரசர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பூரா குடில்கள் இருக்கும். அந்த குடில்கள்ல பூரா யார் மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுமானத்துல இது விளங்கி இருக்கு. இந்த சிந்து சமவெளி நாகரிக காலகட்டம் வந்து விளங்கி இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்திலும் இருக்கு, 6ஆம் வகுப்பு புத்தகத்திலும் இருக்கு, 11ஆம் வகுப்பு புத்தகத்திலும் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல ஒரே வகையான கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களோட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெசொப்பொட்டேமியா காலகட்டம் 3500 முதல் 2000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் 3300 முதல் 1900 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எகிப்திய நாகரிகம் 3100 முதல் 1100 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சீன நாகரிகம் 1700 முதல் 1122 வரைக்கும். இது கூட கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே நடைபெற்ற காலகட்டமாக சொல்றாங்க. அதற்கு முன்பாகவே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த மனிதர்கள் வந்து எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 11th புக்ல 11ஆம் வகுப்பு புத்தகத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3000 முதல் 1900 வரைக்கும் தான் அவங்களோட காலகட்டம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா 9ஆம் வகுப்பு புத்தகத்துல 3300 முதல் 1900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல நீங்க வந்து குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா
அதுக்கு நீங்க கண்டிப்பா அந்த இதுல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3300 1900 வரைக்கும் தான் போடணும். அதே இது வந்து நீங்க ஒரு டிகிரி ரேஞ்சஸ் இல்ல 12th ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ஸ், அதை தவிர்த்து வேற என்ன குரூப் 2 எக்ஸாம், அதே மாதிரி குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு பூரா என்ன பண்ணணும், 3300 முதல் 1900 மட்டும்தான் போகும். ஏன்னா அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் தெரியும். சரியா? அப்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எகிப்திய நாகரிகம் அப்படின்ற ஒரு நாகரிகம் வந்து முன்னராகவே கொடுத்திருந்தாங்க இதுல 11th புக்ல. அதே மாதிரி என்னன்னா இப்போது 9ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் கீழே வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கு முன்னால சிந்து சமவெளிக்கு பின்னால கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே இருந்ததாக அதுல காட்டியிருந்தாங்க 11th புக்ல. நெக்ஸ்ட் அவங்களோட இடைக்கற்கள் வீதம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய இடர்கை வீதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது படிம முறையில் இருந்துச்சு. படிம முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது படிம முறையை பொறுத்த வரைக்கும் 1, 2, 4, 8, 16, 32 அதாவது இரட்டை முறைகள்ல இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுல சிறிய அளவீடுகள் முறையை பொறுத்த வரைக்கும் 13.63 கிராம் தான் எனது சிறிய அளவீடு முறை அப்படின்றது சொல்றாங்க. அது இன்றைய அளவீடு முறைகளின் அடிப்படையில நீளத்தை அளக்கூடிய சென்டிமீட்டர் அகலம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அகலத்துல இன்றைய அளவில் சிறிய அளவீடுகள் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.75 சென்டிமீட்டர் அப்படின்றது அவங்களோட காலகட்டத்துல குறிப்பிட்டிருந்த ஒரு முறையாக சொல்லப்படுது. அது தவிர்த்து வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது 9th புக்ல 9ஆம் வகுப்பு புத்தகத்துல வந்து அதே மாதிரி 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் 1.3 சதுர கிலோமீட்டர் மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசமா தான் என்ன 11th புக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமா 1.5 சொல்லி கொடுத்திருந்தாங்க, இதுல 1.3 என்று கொடுத்திருக்காங்க. அப்ப தெளிவா நான் வச்சுக்கிறோம். விஓ படிக்கிறவங்க விஓக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடியவங்க எல்லாரும் எது பண்ணணும், 1.3 தான் போடணும், 1.5 போடக்கூடாது அப்படின்ற தெளிவான இதோட போகணும். நெக்ஸ்ட் இவங்களோட வீழ்ச்சி எப்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1900 காலகட்டத்துல அதுல வந்து பல முரண்பாடுகள் இருக்கு. காடுகள் அழித்ததுனால ஏற்பட்டிருக்கலாம், இல்ல என்னன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால ஏற்பட்டிருக்கலாம், அல்லது என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அந்த பூகம்பத்தினால மக்கள் மண்ணோடு மண்ணை புகழ்ந்திருக்கலாம், இல்ல சுனாமிகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற முறைகளையும் சொல்றாங்க. அதை தவிர்த்து இது வெளியில இருக்கக்கூடிய ஆரியர்கள் படையெடுப்புகளாக இருக்கலாம். ஆரியர்கள் ஆயர்களவர்கள் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா ஆடு மேய்க்கும் தொழிலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இடம் விட்டு இடம் வாங்கிட்டே இருப்பாங்க. நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அவங்க வந்து படையெடுத்தாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க, தவிர சரியான முறை என்று எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதை தவிர்த்து மோதியாவில் உள்ள சிலைகள் என்னென்ன அப்படின்றது 9ஆம் வகுப்பு புத்தகத்திலும் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலும் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. பூசாரி அரசன் அப்படின்ற ஒரு சிலை இருந்ததாக, அந்த சிலை வந்து என்னது சுண்ணாம்பு சிலையாகவும் இருந்திருக்கு, நுரைக்கற்களால் ஆன சிலையாகவும் இருந்திருக்கு சொல்றாங்க. அது என்னன்னா புத்த பிக்ஷுவின் சிலைன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான சரியான பெயர்களும் இருக்கு, அதுக்கான சான்றுகளும் கிடையாதுன்றாங்க. அது தவிர்த்து நடனமாடுவின் சிலை செப்பு சிலையாக இருந்திருக்கு, அந்த சிலை இருந்திருக்கு. அது தவிர்த்து என்னன்னா பல சுண்ணாம்பு கற்களால் ஆன சிலைகள் இருந்திருக்கு. அது என்னென்ன சிலைகள் அப்படின்னா விலங்கினத்தின் சிலைகளாக இருந்திருக்கு, ஆட்டின் சிலைகள், அப்புறம் மாட்டு சிலை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா நாய் இருக்கிறதுக்கான சிலை. இந்த சிலைகள் எல்லாமே எதுல காணப்பட்டிருக்கு, இந்த சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்டிருக்கு. அந்த மோஜகாலத்தில் காணப்பட்டது என்னன்னா பூசாரி அரசன் இருந்திருக்கா, நலமாடு சிலைகள் இருந்திருக்கு, பல சிலைகள் இருந்ததாக சொல்றாங்க. இவங்களோட எழுத்து முறைகளை பொறுத்த வரைக்கும் சித்திர வடிவ எழுத்து முறையாகவும் இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இவங்களை வந்து பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தை வந்து என்ன சொல்லலாம், மெலுக்கா காலகட்டம் அப்படின்றத கூட சொல்லலாம். ஏன்னா மெசொப்பொட்டேமியா காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை என்ன குறிப்பிடுறாங்க, மெலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிந்து சமவெளி மக்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறதாகவும் சான்றுகள் இருக்கு. அதை தவிர்த்து இதுல அவங்களோட எழுத்து முறைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சித்திர வடிவ எழுத்து முறை சொல்றாங்க. ஆனா திராவிட எழுத்து முறைகள் ஒன்றாகவும் இதை சொல்றாங்க. திராவிட எழுத்து முறைகளோட என்னது ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது வந்து என்னன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாகவே கிடையாது. மே 2007ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல தொல்லியல் துறை ஆய்வுகளின்படி பூம்புகார் அருகில் உள்ள மேலப்பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்னன்னா ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அந்த மேலப்பெரும்பள்ளத்துல வந்து இந்த எழுத்து முறைகள் சித்திர வடிவ எழுத்து முறைகள் இருந்துக்கு, அதுவும் எதுவும் ஒரே மாதிரி இருக்கதா சொன்னாங்க. நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகமும் நாகரிக காலத்துல மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறையும் இங்க இருக்கக்கூடிய பூம்புகார்ல இருக்கக்கூடிய எழுத்து முறையும் ஒன்று அப்படின்ற மாதிரி மெர்ஜ் பண்றாங்க. ஆனா அது வந்து என்னன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. சரிங்களா?
அது தவிர்த்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நாகரிகம்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரியும். நாகரிகம் என்பது என்னன்னா சிவிஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்ற சொல்றாங்க. சிவிஸ் என்ற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதுக்கு வந்து என்ன நாகரிகம் அப்படின்றது ஒரு அர்த்தமாக குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, புரிச்சுதானே? நகரம் இல்லைன்னா கட்டமைப்பு நாகரிகம். இது சிவிஸ் என்றால் என்னது நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா நாகரிகம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா புதையுண்ட நகரங்களை எப்படி கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது புதையுண்ட நகரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரேடார் அப்படின்ற ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியில என்ன பொருத்தி இருக்காங்க அப்படின்னா C14 கார்பன் 14 என்ற ஒரு கதிரியக்க கார்பன் முறையை மூலமாக எதை கண்டறிகிறாங்க எதை கண்டறிகிறாங்க ரேடார் அப்படின்ற இந்த கருவிகள் மூலமாக புதையுண்ட பொருட்களையோ புதையுண்ட கருவிகளையோ புதையுண்ட நகரங்களையோ புதையுண்ட மனிதர்களையோ வந்து கண்டறியக்கூடிய ஒரு விஷயமாக சொல்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் தொல்பொருட்களை கண்டறிவதற்கு தொல்லியல் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது வந்து என்னன்னா மனிதர்களை கண்டறியறதுக்கு தொல் மாணவர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு தொல்லியலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. முதலாக நம்மளோட இந்த ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. 1861ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது வந்து எந்த புக்ல இருக்கு, எந்த புத்தகத்துல இருக்குன்னா நம்மளோட 6th புக்ல இருக்கு, இல்ல 9th புக்ல இருக்கு, பாத்துக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து முக்கியமானது. இதை தவிர்த்து வேற எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட அழிவு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றது முறை மட்டும்தான் எனக்கு ஒரு புதிராகவே விளங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வேற எதுவும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இதை தவிர்த்து வேற எதுவும் வேண்டும் என்றால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அதே மாதிரி என்னன்னா டெலிகிராம் சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல டெய்லி போடக்கூடிய அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் டெய்லி படிங்க. அதே மாதிரி என்னன்னா நம்மளோட பிடிஎஃப்ஸ் வீக்லி டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட்டை வந்து கலந்துட்டு போங்க. வேற எதுவும் நம்மளோட இதுல வந்து டீடைல்ஸ் வேணும், நான் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா, தேங்க்யூ.